ஃப்ரெண்ட்ஸ், இது கோவிலா இல்லை கோட்டையா? ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸ்ரீ புண்டகரேஸ்வரர் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய சுஸ்தி கிணறு. இந்த கோயில் உள்ள மிகப்பெரிய புடைப்புச் சிற்பம் சிவன், விஷ்ணு, பிரம்மா, மூலவர் செந்தாமரை கண்ணன் என்கிற புண்டகராட்ச பெருமாள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் விஷ்ணு, கருடன், நிறைய சாமிகள் அப்படியே புடைப்புச் சிற்பங்களாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்ட ஒரு கிணறு. மார்க்கண்டேய ரிஷிப சாமிகளும் மகாலட்சுமி அம்மையாரும் தவம் செஞ்ச ஒரு குடைவரை கோயில். ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் நுழைவாயில். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், திருவள்ளரை. இந்த கோயில் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த கோயில் அவ்வளோ ஒரு சூப்பரான கோயில் தான். நான் உள்ளே போய் சொல்கிறேன் எல்லாத்தையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் அது இல்லாமல் சோழ திவ்ய தேசத்தில் 4வது இடத்துல இருக்கிற ஸ்ரீ புண்டகரேஸ்வரர் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயிலோட கட்டடக்கலைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா நம்ம திருச்சியில் இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ அழகான கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கலாம். ஸோ இந்த கோயிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லுடைய நம்ம சேனலில் வரப்போது. அது இல்லாமல் இந்த கோயிலோட கட்டடக்கலையை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபுரமே இருக்காது. இந்த கோயிலோட பழைய ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கனால நம்ம இந்த வழியாக போக முடியாது, அதான் இந்த வழியில் தான் போக முடியும். ஸோ நான் உங்களுக்கு கோயில் போயிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். இந்த கோயிலோட கோபுரத்தோட பார்த்திங்கன்னா கோபுரம் முற்றுப்பெறாமல் இருக்குது. இப்போ உள்ள கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ இப்படி மாற்ற போகிறாங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, சரிங்களா? அதோட என்னென்ன போர்டு, கோயிலை பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி இருக்குது. நம்ம உள்ள வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கோயில் பூட்டியிருக்காங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலோட திருத்தருங்க இது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் எடுப்பேன்னு சொல்லுவாங்க, அது தெரியல. நம்ம இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகணும். அதாவது கிழக்கு வாசல் வழியாக தான் நம்ம இப்போதைக்கு தரிசனத்துக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோயிலோட கிழக்கு வாசல். அந்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு. நீங்களே பாருங்கள், இது கோவிலா இல்லை கோட்டையா? அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்குள்ளே வேறு என்னென்ன ஆச்சரியங்கள் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் நேரில் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ள நுழைஞ்சது முருகன் வாகனம் நிற்கிது. அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நந்தவனத்துக்குள்ளே வந்த ஃபீல் இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல? நம்ம இப்படி தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மண்டகரேஸ்வரியும் மகாலட்சுமி தாயாரும் தவம் இருந்தால் இங்கே ஒரு குகை இருக்கும், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பெருமாளை வழிபட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பூஜா சேவை கால விபரம், அதாவது நம்ம சன்னதி எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு பூட்டுவாங்க, அது இல்லாமல் என்னென்ன சேவைகள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான போர்டு இருக்குது. இதில் அப்படியே நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி தம்பி இருக்குது உன்னோட ஃபீல்? எப்படி இருக்குது இந்த வந்த கோயிலுக்கு? அரண்மனை எனக்கு அதே மாதிரி ஃபீல் தான். அதாவது எப்படி சொல்லணும்னா நிறைய ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். அதுவும் அந்த காட்டுக்குள்ளே மயில்ன்ற மாதிரி இருந்துச்சு, பார்த்தீங்களா? அதான் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட தலை வரலாறு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அது படை தளபதிகளோட வேட்டையாட போயிருக்காரு. வேட்டையாட போகும்போது ஒரு அழகான பன்னி இருந்திருக்கு அந்த காட்டுக்குள்ளே. அந்த அழகான பன்னி வந்து படை தளபதிகள் எவ்வளோதான் பிடிக்க பார்த்தும் மாட்டாமல் தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தியை நான் வந்து வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பன்னியை சொல்லிட்டு போயிருக்காரு.
போகும்போது அந்த ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டே ரிஷிபுகள் அவங்க வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சிபி சக்கரவர்த்தி இது மாதிரி கேட்குறாங்க, இது மாதிரி நான் இது பண்ணணும், ஒரு புற்று இருக்கும், அந்த புற்றுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் சிபி சக்கரவர்த்தி அவங்க வந்து அந்த பால் புற்றுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பாலாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புண்டரீகாட்ச பெருமாள் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த கோயிலோட தலை வரலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் வரலாறு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வாங்க கோயில் அப்படியே சுற்றி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூலவர், அதாவது நம்ம புண்டகரீஸ்வரர் பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பாங்க. அதாவது இந்த மூலவர் நம்ம தரிசிக்க போனோம்னா 2 வழி இருக்குது. அதாவது தை டு ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா உத்ராயின்னு சொல்லிட்டு அந்த வழியில் போனோம். இதே ஆணியிலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தஷ்யானம் சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கோம். அதனால் நம்ம தஷ்யானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிக்கு தான் நம்ம போனோம். சரிங்களா, அப்படியே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பார்த்தீங்கன்னா மங்கள சாசனம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் 3 நிலை கோபுரம். இந்த வழியாக தான் நம்ம அப்படியே உள்ளே போனோம். இந்த 3 நிலை கோபுரத்துக்கு 3 நிலை கோபுரங்களும் 4 வேதங்கள்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. இங்கே பாருங்கள், கோயிலோட கதவுகளை பாருங்கள், நுழைவாயிர அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா மூலஸ்தானம் மூலவர் நம்ம வழி இங்கிட்டிருக்கு. சரிங்களா, லட்சுமி நரசிம்மர் பெரியாழ்வார் ஆண்டாள் அவங்க சன்னதிக்கு போனோம்னா வழி இங்கிட்டிருக்கு. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மூலவர் பெருமாளை வணங்கிட்டு நம்ம அப்படியே சமைக்கலாம் பார்த்துடலாம். அதான் கோயிலோட 1000 கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரையும் போவோம். திருப்பணிகள் நடைபெற்றிருக்கனால அப்படியே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூலவர் பெருமாள் வழிபட போகலாம். ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி கோயில் முன்பகுதியை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குங்களே, அந்த ஸ்ரீரங்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அதாவது நம்ம வேலைப்பாடுகள் சொல்லுவாங்கள்ல, கட்டிட வேலைப்பாடுகள், அது எல்லாமே இந்த கோயிலில் நம்ம தமிழோட கட்டிடக்கலையை உலகத்திற்கு உயர்த்தி காட்டுறதா இந்த கோயில் ஃபுல்லும் இருக்கிற கட்டிடக்கலையே. நான் இப்போ ஒவ்வொன்றா வரலாம் சொல்லிட்டு வரேன். அப்படியே நம்ம சுற்றி பார்க்கும்போது நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரிங்களா, அப்படியே அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த மாடம்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே அழகாக இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே என்னென்ன ஆச்சரிக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ரெடியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கல்வெட்டில் அப்படியே வரலாறு ஒவ்வொன்றா எழுதியிருக்கு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம பேசணும் அப்படியே எக்கோ அடிக்கும். ஏன்னா கருத்தூண்கள் மண்டபங்களும் பாருங்கள், மண்டபமே அவ்வளோ பெரிய மண்டபம். இங்கே பாருங்கள், நம்ம மூலவரில் இருக்கிற பெருமாள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே புடைப்பு சிற்பங்களாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சிலைகளை பாருங்கள், கருடன், சிம்ம விஷ்ணு, அது இல்லாமல் கோயிலோட தூண்கள் பாருங்கள், எவ்வளோ தூண்கள் இருக்குது ஒரு பகுதியிலேயே, அப்படியே அழகாக இருக்குது. நம்ம இங்கே தான் வந்து நம்ம பெருமாளை வழிபட போகணும். இந்த வழி தான் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பேசிக்கிட்டே போய்ட்டு ஒரு வரலாறை பார்க்கலாம். இங்கே புடைப்பு சிற்பங்களை பாருங்கள், நான் இருக்கலே சொல்லியிருப்பேன், அது ஒவ்வொரு விஷயம் அப்படியே அழகாகவே இருக்குது. நம்ம இப்போ புண்டரீகாட்ச பெருமாள் இருக்கிற கோயிலோட உட்பிரகாரத்தை அப்படியே நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டாசி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு வந்திருக்கோம். அதனால் நம்ம தர்ஷாயுகம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோல, நம்ம இந்த வழியாக நம்ம பெருமாள் வழிபட போகிறோம். சரிங்களா, வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருமாளை பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புண்டரீகாட்ச பெருமாளுக்கு வந்து செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குங்க.
இங்கே பாருங்க, செந்தாமரை கண்ணன் பெருமாள் இருக்கிற கோவிலோட உட்புற பகுதி. கருவறை பகுதியில் உள்ள ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் புகைப்படம் தான் இது. இப்போ பாருங்க புடைப்புச் சிற்பம், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கோவர்த்தனி, சிவன், விஷ்ணு, பிரம்மா, கங்காதரன் அப்படியே புடைப்புச்சிருப்பம். இப்போ புடைப்புச்சிருப்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்று அடிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லணும்னா, கோயிலுக்கு பல்லவ மன்னன் நந்திவர்மன், சோழர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த மூலஸ்தானம் வழியாக தான் நம்ம போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனி டு தை மாதத்தில் விட்டுருந்தீங்கன்னா உத்ராயணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோயில் வழியாக தான், இந்த வழியாக தான் நம்ம போனோம். சரிங்களா? இங்குள்ள சாமி சிலைகள் இருக்குல்ல, இங்குள்ள சாமி சிலைகள் பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை 7 தீர்த்தங்கள் தருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அதாவது முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன். திருநெடுங்குளம் கோயிலில் போட்டிருப்போம். அதே விலங்கு தான் தம்பி. அதே விலங்குகள் அப்படியே இருக்குது. என்ன விலங்குகள்னு தெரியல. நான் கண்டிப்பாக இந்த வீடியோலாச்சும் உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நம்ம 2 கோயிலை பார்த்துட்டோம். ஆமாம், 2 கோயிலில் பார்த்துட்டோம் இதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் வந்து புடைப்புச் சிற்பங்கள்லாம் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவர்கள் கட்டிடக்கலைக்கு மாமல்லபுரம் தான் ஒரு சிறந்த உதாரணம். அதனால் இங்குள்ள சிலைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புடைப்புச் சிற்பங்களாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சன்னதி. கோயிலில் புடைப்புச் சிற்பங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, யானை, அப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரன், அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கருடன், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த புண்டரீகாட்ச பெருமாள் சிலை. இந்த கோயிலுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள், அதிசயங்களாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கெல்லாம் மறக்காமல் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருமாளை வழிபட்டாச்சு. சரிங்களா? கோயிலோட கொடிமரம். ஃப்ரெண்ட்ஸ், கொடிமரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம கொடிமரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாசல் எப்படி வச்சுருக்காங்க, அது மாதிரி நம்ம கொடிமரத்தை நம்ம தொட்டுக்க முடியணும். நம்ம கொடிமரத்தை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசார நினச்சிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் உள்பிரகாரத்தை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ கோயில் வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். படிக்கட்டுலாம் பாருங்கள், ரொம்பவே அப்படியே அழகாக சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கல்வெட்டுகள் அதிகமாக இருக்குது. இந்த கீழெல்லாம் பாருங்களேன், அதான் போகிறப்பே கல்வெட்டு இருக்குல்ல, அதான் கோயிலுக்குள்ளே போகிறோம்ல. நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கோயிலுக்கு நான் போகிற போதே நான் காட்டியிருக்கணும். ஏன்னா கல்வெட்டுகள் பாருங்கள், என்னென்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. நான் ஐயர் எல்லாம் ஊர் மக்கள் யாராச்சும் பேசுவாங்க, நான் அவங்கள்ட்ட நான் கேட்டு சொல்கிறேன். அப்படியே பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டுகள் உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் மூலவர், அதாவது செந்தாமரை கண்ணன் என்கிற புண்டரீகாட்சர் பெருமாளை நம்ம வழிபட்டு வந்தாச்சு. அதாவது அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்பிரகாரத்தை என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வெளிப்பிரகாரத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவ மன்னன் நந்திவர்மன் கட்டின ஒரு குளமும் இருக்குங்க. வாங்க அந்த குளத்தை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளம் பாருங்க, நம்ம ஏதாச்சும் பொறி கொண்டு வந்திருக்கலாம், அதனால் எதுவும் பண்ண முடியல. நிறைய மீன் இருக்குங்க, 1000க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக, அதாவது நம்ம கலைநயம் தான், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து அருள்மிகு தாயார் சன்னதி சாமி, சரிங்களா? நம்ம தாயார் சன்னதியை நம்ம வழிபட்டு வந்துடலாம். தாயார் சன்னதியோட கோவில் உட்புற பகுதி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட வலதுபுறத்தில் ஒரு சிறிய துவாரகம் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டைன்னு தெரியும்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன், சரிங்களா? கருவறையில் உள்ள ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் புகைப்படம். நம்ம ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் வழிபட்டாச்சு. அடுத்தது நம்ம சக்கரத்தாழ்வாரை நம்ம வழிபட போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து சின்ன சின்ன விஷயமும் பார்த்தீங்கன்னா கல் தூண்களாக இருக்கட்டும், சிலைகளாக இருக்கட்டும், கல்வெட்டாக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பமாக நுணுக்கமாக செம்மையாக அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் இங்கே ஃபுல்லாக அதிகமாகவே இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனா அரண்மனைக்குள்ள வந்து எப்படி இருக்கும், ஆமாம், அதே மாதிரி இருக்குண்ணே. பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த நம்ம படங்கள்லாம் பேசுகிறோம்ல, அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எடுத்திருக்காங்க. பாருங்க மயில் மேலே நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மயில் தெரியுதுங்களா? அப்படியே இங்கே, அதாவது நான் நிறைய கோயிலுக்கு நான் போயிருப்பேன். இங்கே உள்ள கோயில் பார்த்திங்கன்னா மதில் சுவர்கள் அப்படியே அரண்மனை மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே ஒரு கல்வெட்டுகள், அப்படியே கல்வெட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்கரத்தாழ்வார் சன்னதி சாமியை வழிபட போகிறோம். நம்ம முன்னோர்கள் இருந்த அடையாளமே இந்த கல்வெட்டு தானே? ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்கிற வார்த்தை உண்மை தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இருந்ததுக்கு அடையாளம் என்னமே கோயில்கள், கல்வெட்டு மட்டும் கிடையாது, கோயில்களும் தான். கருவறையில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் புகைப்படம். நீங்கள் இப்போ சக்கரத்தாழ்வார் சன்னதி ஆலயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்குள்ள எல்லா பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆலயம் இருக்குது, தனித்தனி வரலாறுலாம் இருக்குங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பெருமாள் சன்னதியிலே எவ்வளோ தூண்கள் இருக்குது பாருங்கள், சரிங்களா? நான் எவ்வளோ தான் வந்து நான் வரலாறு சொன்னாலும், நான் எடுத்து காமிச்சாலும், நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக, உங்களுக்கு ஒரு மன நிறைவாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்து நம்ம வழிபட்டு வந்தாச்சு. நம்ம ஒவ்வொரு விஷயம் சொல்ல போனோம்னா நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நினச்சிருங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ வரப்போகுது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா தனி சன்னதி, தனி வரலாறு இருக்குது. அதனால் நம்ம சொல்லணும்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகிட்டே தான் போவோம், சரிங்களா? நம்ம லட்சுமி நரசிம்மாள் பெருமாளை தான் இப்போ வழிபட போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மதில் சுவர், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 5 மதில் சுவர்கள் இருக்கும், சரிங்களா? நம்ம புண்டரிகாட்ச பெருமாளுக்கு உள்பிரகாரத்தை வழிபட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாயார் சக்கரத்தாழ்வார் அந்த சன்னதி வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு விஷயங்கள்ங்க நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்க எல்லா விஷயமும் இந்த கோயிலுக்கு இப்போ ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுக்குரிய விஷயந்தான், சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வரலாறு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக சிற்பமாக சூப்பராகவே செதுக்கியிருக்காங்க. நம்ம ஒரு வழியாக கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் பெருமாள் சன்னதி, அப்படியே இங்கே பாருங்கள் ஆண்டாள், பெரியாழ்வார், நரசிம்மர் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற சன்னதி. இங்கே பாருங்கள் பல்லவர் கால சிம்ம தூண்கள். அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலைக்கு பேர் போனவங்க தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே நுணுக்கமாக சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. இங்கே உள்ள கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம், அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் அதிகமாக பேசுவேன். ஏன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வாகன சத்தம் எதுவே கேட்கல. கிளி சத்தம், மயில் சத்தம், குயில் சத்தம்லாம் அதிகமாகவே கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு இடம் வந்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் இந்த இடம் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ வேலைப்பாடுகள், அவ்வளோ சிலைகள், அவ்வளோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலோட உள்பிரகாரத்தை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஏதாவது பெருமாள் சன்னதி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், அது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே எத்தனை பெருமாள் கோயில் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அவ்வளோ அதிசயமானலாம் இருக்குது, சரிங்களா? வாங்க கடைசியாக நம்ம பெருமாள் கொண்டுட்டு அடுத்த ஒரு கடைசியாக கூட ஒரு கோயிலுக்கு போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா?
உலக அதிசயம்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உலக அதிசயமே கிடையாது. உண்மையான உலக அதிசயம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் கட்டிடக்கலையும் தமிழர்கள் கோயிலும் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. தமிழோட பண்பாடு நாகரிகம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் நான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்தி கிணறு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிணறுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. சரிங்களா, நான் இன்னொரு நாள் வரும்போது இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் போடுறேன். ஏன்னா நான் உள்ளே போய் காட்டலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிற இடம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கிணறு இடத்துக்கு போனேன், அதனால தான் வீடியோ ஆட் பண்ணேன். இப்போ நம்ம மணவாள மாமுனிகள் சன்னதி பெருமாளை வழிபட்டு வந்துடலாம். மணவாள மாமுனிகள் சன்னதி. தம்பியால் நடக்க முடியல போலுக்கு, ரொம்ப கால் வலிக்குதா? ஏன்னா கோயில் பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு எங்களுக்கு உள்ளே போனால் எங்கிட்டு வழி இருக்குது எங்கிட்ட வழி இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருந்துச்சு. கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக நந்தவனத்துக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கோயிலே நந்தவனம் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் 5 மதில் சுவர்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பேன், நம்ம பல்லவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சோழர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள் சொன்னால் அதிகமாக பண்ணோட பல்லவர்கள் தான் இந்த கோயிலுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ கடைசியாக கைஸ் நம்ம மகாலட்சுமி தாயார் தவம் செஞ்ச குகை, அதாவது குடைவரை குகையை நம்ம கடைசியாக வழிபட போகலாம். சரிங்களா, வாங்க போகலாம். நம்பி அப்படியே ரொம்ப அதிசயமாகவே இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு வரலாறு எழுதி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பெருமாள் நம்ம கும்பிடுறதுக்கு எப்படி மித்த கோயிலாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே கற்களால் செஞ்ச சிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம லட்சுமி நரசிம்மர் அவரோட ஒரே கட்டில் செஞ்சுருப்பாங்க அந்த பெருமாள் சிலைலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா, அதாவது நம்ம படத்தில் சொல்லுவாங்கள்ல, படத்தில் காட்டுறதுலாம் வந்து கோயிலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எடுத்துருக்காங்க. இங்கே வேணால் அப்படியே பாருங்களேன் இந்த மாதிரி. அதெல்லாம் இந்த கோயில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒழுங்காக சில பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் மைக் எடுக்காமல் வந்துட்டேன், அதான் பிரச்சனை. பார்த்திங்கன்னா கிளிகள் சத்தமும் குயில்கள் சத்தமும் மயில் சத்தமும் அதிகமாகவே கேட்குது படத்தில் அதிகமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதே கோயில் அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ இருக்குது. படம் நம்ம சொல்கிறோம்ல, படமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களை வச்சு தான் நம்ம எடுத்துருக்காங்களே. நான் உங்கள் கூட தானே இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கே ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க கைஸ், நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இங்கே வருது. அதனால தான் எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு மதிமயக்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த வேறு உலகத்துக்கு கொண்டு போகிற ஒரு அற்புதமான, அதுவும் திருச்சியில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆகுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த கோயில் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான் போடா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா பாறை மேலே இருந்திருக்கு. நான் வரும்போது கவனிக்கவே இல்லை. தம்பி கவனிச்சே தம்பி நீ? நானே கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பாறை மேலே இருந்திருக்கு பாருங்கள் கோயில். எனக்கே இப்போ என்ன தெரியுது தம்பி? எனக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் சொல்லதான் தெரியும். நான் பாட்டு அங்கே போயிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலே பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம மார்க்கண்டேய ரிஷியும் மகாலட்சுமி அம்மையாரும் தாம் செஞ்ச குடவரை கோயில் குகையை வந்து நம்ம வழிபட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த கோயிலுக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். சரிங்களா, அதாவது வந்து நம்ம கோயிலோட பின்புற வாசல்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க. நம்ம மூலவர் இருக்காங்களே, மூலவரோட பின்புற அதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ போகும்போது ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அந்த அண்ணன் சொன்னாங்க
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம், மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குடைவரை கோயில் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குடைவரை கோயில்களில் தான் ரிஷிப சாமிகளும் மகாலட்சுமி அம்மையார்களும் தவம் செஞ்ச இடம். இதே மாதிரி இடத்த நீங்கள் மலைக்கோட்டையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புடைப்புச் சிற்பங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இதில் வந்து பாதியே இது புடைப்புச் சிற்பங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்களா, வாங்க நம்ம அதை போய் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. வாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, அற்புதமாக இருக்குண்ணே. இதை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் தம்பி. கொடுத்து வச்சிருக்கணுமா? கோடி புண்ணியம் இது. கோடி புண்ணியம் கண்டிப்பாக. மார்க்கண்டேய ரிஷிப சாமிகளும் மகாலட்சுமி அம்மையாரும் தவ செய்த இடம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பகல் டைம்லேயே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இதான் மார்க்கண்டேய ரிஷிபிகள் தவம் செஞ்ச குகை. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது அப்படியே எக்கோ அடிக்கும். தயவுசெய்து ஹெட்செட் பிடிக்கலுங்க. பகல் டைம்லேயே நைட் டைமில் எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மையார் தவம் செஞ்ச இடம் அங்கே காமிச்சிருப்பேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய ரிஷிபிகள் தவம் செஞ்ச இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மையார் தவம் செஞ்ச இடம். இங்கே பாருங்கள், வெளியே எப்படி இருக்குது, உள்ளே அப்படியே பாருங்கள் இவ்வளோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு. பெருமாள் வந்து அப்படியே நின்ற கோலத்தில் இருக்கிற மாதிரி புடைப்புச் சிற்பம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், விலங்குகள் உருவம் அப்பயே சூப்பராக செதுக்கியிருக்காங்க. நான் முன்னாடி வாட்டிப்பேன் புடைப்புச் சிற்பங்கள்னு. இப்போ டைல்ஸில் செஞ்சுருக்காங்கண்ணே. டைல்ஸா? டேய், அது ஒரு கற்கள்ரா, அது ஒரு பாறை கல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கற்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்ன விலங்குண்ணே? சிங்கம். சிங்கமாண்ணே? சிங்கம். நான் என்ன நினச்சேன்னா, இந்த நம்ம பாறையில் இருந்துச்சுல ஒரு இது விலங்கு மாதிரி. ஆமாம், அந்த விலங்கு நினச்சிருந்தேன். நானும் அதான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு உங்கள் அண்ணன் சொன்னாங்க சிங்கம்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்கா. இந்த இடமே பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து கொடைக்கானல் போகிறோம், கொல்லிமலை போகிறோம், அதெல்லாம் போக வேண்டிய பிளேஸ் தான். இருந்தாலும் இதே மாதிரி கோயிலுக்கெலாம் நீங்கள் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா வாங்க அப்படியே உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூட்டியிருக்காங்க. ஏன்னா உள்ளே திருப்பணிகள் நடந்திருக்கு, இதெல்லாம் பூட்டியிருக்காங்க. நெகமம் ஜமீன்தார் சாரிட்டி உபயம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இந்த அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்கா. உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், இதுலேருந்து காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க இடம். இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு சூப்பராக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மயில் அழகாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி உனக்குறா தம்பி? அண்ணனுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கல, இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது மாதிரி ஒரு கோயில் அரண்மனைக்குள்ளே சுற்றி வந்த மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே வந்த வழி மட்டும் தான் தெரியும், வெளியே போகிற வழி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. தம்பி சொன்னது உண்மைதான். உள்ளே வந்த வழி தான் எங்களுக்கு தெரியும். வெளியே நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெளியே எங்கடா வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லத்தையும் எடுத்துக்காட்டுறதுக்காக நானும் அப்படியே ஒன்றா ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த வழி தான் வெளியே போகிற வழின்னு சொன்னாங்க. என்ன தம்பி?
இதான் சொன்னாங்க, ஆனால் எங்கிட்டான்னு தெரியல. வா போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்திருக்கு கோயில். நம்ம வெளியே போகிற வழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டோம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பாக தம்பி சொல்கிற மாதிரி நம்ம ஒரு வழியாக கோயிலை சுற்றி ஒரு வழியாக நம்ம வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்ததே எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம் காய்ஸ். அதே வெளியே சுற்ற அரை மணி நேரம் கிட்ட சுற்றிட்டோம். கால் வலி அரை மணி நேரமா? 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும்டா தம்பி. 1 மணி நேரம் வச்சானே. அது வந்து அப்படியே அந்த வீடியோலாம் எடுத்து வாங்காட்டியும் வெளியே கேட்கணும் யாருக்கும் தெரிலங்கிறாங்க. ஆமாம், எப்பாடி வாங்க அப்படியே பாருங்கள். தெரிஞ்சு இந்த கோயிலோட வரலாறு நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாச்சும் நான் விட்டுட்டாலோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய கோயில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வெளியே போகிற வழி வந்தாச்சு, சரிங்களா? மறக்காமல் சக்தி கிட்டியாரை மறந்துடாதீங்க. அடுத்த கோயில் வீடியோ விரைவில் வந்துகிட்டு இருக்கோம், சரிங்களா? பாய் பாய் பாய்.